அல்லேலூயா. ஆண்டவர்களே, மீண்டும் ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவர் நடிச்செழுத்த ஒரு நாட்களையும் கிருபைகளை கர்த்தர் அதிகமாக தந்து கர்த்தரை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த காலங்களில் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆண்டவர் 3 விதமான காரியங்களை அவர் ஜெயப்படுத்தவராக அவர் மாறினார். உயிர்த்தெழுந்த முதலாவது பாடுகளை அவர் மேற்கொண்டவராக மாறினார். இரண்டாவது சத்துடைய சகல அதிகாரத்தை அவர் மேற்கொண்டவராக மாறினார். மூன்றாவது மரணத்தை அவர் ஜெயிக்கிறவராக மாறினார். எனவே அந்த அவருடைய மரணத்தின் சாயலம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலம் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற முடியும். அந்த உயிர்த்தெழுந்த சாயலம் இணைக்கப்படும் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களை நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும் என்பதை குறித்து இந்த காலங்களில் நாம் தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை நம்ம தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளை ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த 24வது அதிகாரத்திலிருந்து பிரியமானவர்களே, சில காரியங்களை கத்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற சில காரியங்கள், ஒரு 5 விதமான காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கடந்த வருடத்தில் இந்த எம்மாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். தியானிக்கும் போது 3 காரியத்தை நம்மளோடு பகிர்ந்து வந்தேன். ஒன்று, அவர்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இரண்டாவது, கர்த்தருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறவராக மாறினார். மூன்றாவது, அவர் வேத வாக்கியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக மாறினார் என்பதை குறித்து கழிந்த வருடத்தில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். இந்த வருடத்தில் பிரியமானவர்களே, வித்தியாசமாக ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். 5 காரியங்களை கூட நாம் தியானிப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவானாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். வேதம் கற்றுக் கொடுக்கிறது 2 சிஷ்யர்கள். இந்த 2 சிஷ்யர்ல ஒருவருடைய பேர் கிளையோப்பா. பிரியமானவர்களே, 18வது வசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஒருவருடைய பேர் வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கவில்லை. 2 சிஷ்யர்கள் எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தூரமா இருக்கிறாங்க. எம்மாவு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அவர் கடந்து போகிறார்கள், அல்லது தான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு அவர் கடந்து போகிறார்கள். அவர்கள் போனது பிரியமானவர்களே, எருசலேமிலிருந்து அவர்கள் கடந்து போகிறார்கள். தேவ சமூகத்தை விட்டு அவர் கடந்து போகிறார்கள். ஆண்டவர் எந்த இடத்தில் அவர்கள் அழைத்து வைத்திருந்தாரோ தன்னுடைய அழைப்பை மறந்து, தன்னுடைய ஸ்தானத்தை மறந்து, தன்னுடைய நிலைமைகளை மறந்து அவர்கள் எருசலேமை விட்டு அவர் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை குறித்தான் வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. எந்த ஒரு மனிதனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக எருசலேமை விட்டு வெளியே போகும் என்றால் நம்முடைய வாழ்வு ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தந்த எருசலேம் என்னுடைய சொந்த ஆலயம். என்னுடைய சொந்த ஆலயம், நான் வளர்ந்த ஆலயம். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு தந்த எருசலேம், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த எருசலேம். அன்னைக்கு பிரியமானவர்களே, உளையான சேற்றில் உழந்து கிடந்து, அன்னைக்கு பாவ சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுக்க யாருமே இல்லை. அன்றைக்கு என்னுடைய சபை, அன்றைக்கு என்னுடைய ஆளுந்த ஊழியக்காரன் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தி எனக்கு ஆண்டவர் அவர் கற்றுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே. என்னுடைய எருசலேம் இது. இந்த எருசலேம் விட்டு ஒரு நாள் நினைச்சோட பின்வாங்கி நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. போனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் சிறப்பாக இருக்காது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒரு ஸ்திரியை தான் பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகத்தில் பிரியமானவர்களே, பஞ்சம் உண்டாயிட்டு. எருசலேமில் பெரிய ஒரு பஞ்சம், ஒரு கொடிய பஞ்சம் உண்டானே நகோமி தன்னுடைய குடும்பத்தோடு மோவாப் தேசம் எருசலேமை விட்டு மோவாவுக்கு கடந்து போகிறார். பஞ்சம்தான். எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க.
இருந்தவங்க எல்லாம் நல்ல வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். எருசலேம் பஞ்ச காலத்தில் எருசலேம் இருந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தர்களை பூஷிக்க அவர்களை போஷித்தார். அவருடைய தேவைகளை கதை சந்தித்தார். அவருடைய குறைகளை கதை நிறைவாக்கின சகலத்தை அவர் செய்தார். ஆனால் எருசலேமில் இருந்த மோவாப் தேசத்துக்கு போன நகையுடைய குடும்பம் சின்ன பின்னமாய் மாறிவிட்டது. தன்னுடைய புருஷனை இழந்தார், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்தார். இப்போ அனாதையாக நின்று கொண்ட தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் இழந்து இப்போ அனாதையாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த நகோமி அந்த ரூத் தன்னுடைய 2 மருமகள் ஒரு மகன் ரூத்தை கொண்டு எப்பொழுது எருசலேமிலே கால் வைத்தாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை சுக வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. எருசலேமின் வாழ்வு எருசலேமின் வாழ்வு மேன்மையானது. கர்த்தர் எருசலேமின் வாழ்வை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த இக்கட்டானாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையானாலும் சரி, எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கம் வந்தாலும் சரி, பஞ்ச காலமே உருவானாலும் சரி, ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தந்த எருசலேமை விட்டு நம்ம பின்வாங்கி போகவே கூடாது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம காண்பித்துக் கொடுக்கிற மகிமையான ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் ஏற்கனவே எம்மாவுங்கிற அந்த கிராமத்தில் சிஷ்யர்கள் அழைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அழைத்தார். அவர் எருசலேமில் தங்கி இருக்கிறாங்க. எருசலேமில் தங்கின அந்த சிஷ்யர்கள் மீண்டும் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு கடந்து போகும்போது என் ஆண்டவர்களை தனியை விட்டு விடவில்லை. 2 சிஷ்யர்கள் யார் தெரியுமா? 12 பேர்ல 2 பேர் அல்ல, 70 பேர்ல 2 பேர். அல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் 70 பேரை தெரிந்து கொண்டு இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை தேர்ந்தெடுத்து தாம் போகும் சகல கிராமங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக கர்த்தர் அனுப்பி வைத்தார். அந்த 2 பேர் 70 பேர்ல 2 பேர் ஆண்டவர் சும்மா விடல. 2 பேர் தானே அப்படியே நாசமா போட்டோம். மீதி 68 இருக்காங்களா, அவங்கள வச்சு நம்ம நடத்தலாம் சொல்லி கதை பார்க்கல. அவர் காணாமல் போன ஆட்டை தேடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. 99 நீதிமான்களை குறித்து கவலை கத்தருக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த 99 நீதிமான்கள் அவருடைய மந்தைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த 99 ஆடுகளுடைய சட்டைகளுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அது ஒரு ஆடு தானே என்று சொல்லி விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு ஆடுதானே அது எப்படி போனாலும் கவலையில் என்று சொல்லி கர்த்தர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அதையும் தம் மண்ணிலே சேர்த்துக் கொள்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்பாவுக்கு போன இந்த சிஷ்யர்களே ஆண்டவர் எப்படியாவது மீண்டும் அந்த எப்பாவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் இங்கே செயல்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த 5 காரியங்கள். அவர்கள் எப்பாவுக்கு போன சிஷ்யர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் செய்த 5 காரியங்கள். அதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 5 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. அதை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிற ஆவியான நம்மோடு கூட இடைபடுவாராக. முதலாவதாக நீங்கள் நான் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு அவளோட கூட போனார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனம். இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து கொண்டு அவர்களுடனே கூட நடந்து போனார். அடுத்த வசனம். ஆனாலும் அவரை அறியாதவர்களுக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எம்மாவுக்கு பிரயாணப்படுகிற அந்த வேளையில பிரியமான எருசலேமை விட்டு அவர் எம்மாவுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரயாண வேளையில ஆண்டவராய் இயேசுவும் அவர்களோடு கூட அவர் செல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவர் அவர்களை தனியாக விடவில்லை, அவர்களோடு கூட அவர் இணைந்து கொள்ளுகிறார். முதலாவது அவர்களோடு கூட அவர் சென்றார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எந்த சூழ்நிலை, எந்த நிலைமையான சரி, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே,
அவர்கள் ஆரம்ப காலத்தில் எம்மாவில் இருக்கும்போது ஆண்டவர்களோடு கூட இருக்கவில்லை. ஆனால் எம்மாவில் அவர்கள் எருசலேமுக்கு வந்தபோது கர்த்தரோடு கூட இருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பின்மாற்றம், ஆண்டவரை விட்டு அவர்கள் பின்மாறி போனாலும் கர்த்தர் விடல, அவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களோடு கூட ஆண்டவர் சேர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மகிமையான பாக்கியம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட நம்மை வழிநடத்துகிற தேவனாக அவர் இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். வேதத்தின் வாசனை அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படியாக கர்த்தர் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு அது விலகி போகவே இல்லை. எகிப்திலிருந்து ஒரு பிரயாணம், கானான் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே கானானில் இருந்தவர்கள் மனிதர்களும் ஏற்கனவே கானானை அறிந்த ஜனங்கள் என தலைமுறை அறிந்தது. இது நான் தான் தலைமுறையில் நின்று கொண்டிருக்கிறான். 400 ஆண்டுகள் பிற்பாடு மீண்டுமாய் கானானுக்கு பிரயாணப்பட வேண்டும். இப்போ பிரயாணத்தில் சூழ்நிலை என்னன்னு சொல்லி தெரியாது. நம்ம ஊரை விட்டு போயிட்டு ஒரு 10-20 வருஷம் கழிஞ்சு வந்து பாருங்க, நம்ம ஊரே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஊரே எப்படி இருக்கும்? தக்கலை தாண்டி வந்தாலும் தெரியும் நம்ம உண்மையில நம்ம ஊருக்கு நம்ம போறோமான்னு சொல்லிட்டு. மக்களுடைய வளர்ச்சி, பிரியமானவர்களை கட்டிடங்கள், அந்த சூழ்நிலைகள் என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். 400 ஆண்டுகள் இருந்த ஜனங்கள் மீண்டும் கானானுக்கு பிரயாணப்படும் போது கர்த்தர் அவர்களை தனியா விடல. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட 12வது அதிகாரத்துல ஆட்டுக்குட்டினால் மீட்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் தனியா விடல. 40 ஆண்டுகள் அந்த ஜனத்தை கர்த்தர் நடத்தினார். 40 ஆண்டுகள் அந்த ஜனத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். 40 ஆண்டுகள் மேகஸ்தம்பம், வேதம் சொல்லுது மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் அந்த ஜனத்தோடு விலகவே இல்லை. அந்த ஜனத்தோடு கூட தான் கர்த்தர் இருந்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகிற தேவன் நல்ல பிரியமானவர். 40 ஆண்டுகள் அந்த ஜனத்தோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, இடையில நம்ம பார்த்தோம்னா மோசே மரித்து போகிறான். கர்த்தர் யோசுவாவை ஏற்படுத்துகிறார். யோசுவாவை தலைவராக ஏற்படுத்தும் போது கர்த்தர் யோசுவாவோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவா 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பது கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளும் ஒருவன் உனக்குள்ளாக இருந்திருப்பதில்லை. நான் மோசேயோடு உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தவள் உன்னோடு கூட இருப்பேன். தலைமை மாறலாம், ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இருக்கிற தேவன், தம்முடைய ஜனத்தை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. தலைமை மாறலாம், அதிகாரங்கள் மாறலாம். மோசேயுடைய இடத்துல இன்னொரு வரலாம், மோசேயுடைய இடத்துல ஒரு யோசுவா வரலாம். ஆனா தம்முடைய ஜனத்தை நடத்த கர்த்தர் அந்த ஜனத்தோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். ஒரு நாளும் அவர் தம்முடைய ஜனத்தை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவர் தம்முடைய ஜனத்தோடு இருக்கிற தேவன். தெரியுமானவர், அவர் தம்முடைய ஜனத்தை நடத்துகிற தேவன், அவர் பாதுகாக்கிறது. நம்ம என்ன தெரியுமா, நம்ம அடிக்கடி மறந்து போகிறோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்க நினைச்சிருக்கோம், மறந்து போகிறோம். சூழ்நிலை கண்டு நம்ம பயப்படுகிறோம். நம்ம நெருங்கிற சூழ்நிலை கண்டு நம்ம பயப்படுகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், நமக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள், நமக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பிரியமானவர்களை ஒன்றுமில்லாமல் இருக்கிற தருமை, இவை எல்லாம் நம்மை நெருக்கும் போது நம்ம என்ன செய்ய ஆண்டவரை மறந்து போகிறோம். ஆனா எந்த சூழ்நிலை சரி கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறதே. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில்தான் சொன்னார். பிரியமானவர்களே, மத்திய 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதே ஆண்டவர் சீஷரை விட்டு விலகல, சீஷரோடு கூட கர்த்தர் கடந்து சென்றார். அல்லேலூயா. சீஷரோடு கூட இருந்தார். எனவேதான் பாடலாக சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
நான் உன்னை என்று தேடுவது நான் உன்னை காண்கின்றேன் கண்மணியே உன்னை காத்து நான் உன்னை காண்கின்றேன் கண்மணியே உன்னை காத்து சூழ்நிலைகள் மாறலாம், பிரியமானவர்கள் நடத்துகிறவருடைய நிலைமைகள் மாறலாம், நம்முடைய குடும்பத்துடைய காரியங்கள் மாறலாம். எது மாறினாலும் சரி, என் தேவன் மாறாதவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், உலகத்துடைய முடிவு இருந்தவன், அவர் நம்மை காத்து நடத்தவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் மீண்டும் அந்த சிஷ்யர்களை எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக முதலாவது கர்த்தர் அவளோடு கூட சென்றார். இரண்டாவது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் கரிசனை உள்ள தேவன், அவர் நம்ம கரிசனை உள்ள தேவனாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் விசாரிக்கிறார். எப்பா என்னப்பா யோசித்து பாருங்க. அவன் எங்க இருக்கட்டுமோன்னு சொல்லல, கூட போனாலும் சும்மா போகல. ஏன்னா ஏற்கனவே குழப்பத்தில் போறாங்க. இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. நீங்க 21, 22, 23வது வசனம் வாசிக்கும் போது 23வது வசனம் கடைசி சொல்லுவாங்க, அவர் எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். உயிர்த்தெழுதலை அவர் நம்பவில்லை. எனவே மிகுந்த ஒரு குழப்பம், மனதில் குழப்பம் உருவாகிறது. இந்த ரெண்டு பேரும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு எவ்வாறு போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் கேட்ட ஒரு காரியம், ஏன்பா துக்க முகமாக இருக்கிறீங்க? ஏன் துக்க முகமாக இருக்கீங்க? என்ன சம்பவம், என்ன நடந்தது? கர்த்தர் விசாரிக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். பிரியமானவர்களே, நமக்கு தேவை என்னது என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறேன். என்னைக்கெல்லாம் நான் இப்படி இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன், என் வறுமையில் இருக்கிறேன், இவ்வளவு தேவைப்படுகிறது, எனக்கு உதவி செய்ய ஆளுமே இல்லை, நான் கண்ணீரோடு இருக்கிறேன், கவலைகளோடு இருக்கிறேன், பாதங்களோடு கூட இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நம்மை கரிசனை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நம்முடைய கவலைகளை அறிகிற தேவன், நம்முடைய கஷ்டங்களை அறிகிற தேவன், நம்முடைய துன்பங்களை அறிகிற தேவன், நம்முடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை தெரிந்து கொள்ளும் போது பிரியமானவர்களே, தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், நமக்கு என்ன தேவை என்பதை என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:8, அவளை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எந்த சூழ்நிலைக்கு ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய கஷ்டங்கள் என்ன, நம்முடைய வேதனைகள் என்ன, நம்முடைய நிலைமை என்ன என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்.
நம்மை விசாரிக்கிற தேவனாக இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவளை அறிந்தோம் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்ல, என்னுடையவளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்மை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவை என்னதென்று அவருக்கு தெரியும். ஏற்ற காலத்தில் அதை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்காதிருங்கள். என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்காதிருங்கள். நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் தனியாக நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. 2 சிஷ்யர்களுமே ஆண்டவர் விட்டு விடவில்லை. அவனை விசாரிக்க ஏன் துக்க முகமாக இருக்குங்க, ஏன் உங்க முகம் மாடி போயிருக்கிறது? கர்த்தர் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் விசாரிப்பார். நம்முடைய கவலைகளுக்கு தெரியும், நம்முடைய பாடுகள் தெரியும். நினைக்கலாம் ஒரு மனிதனே இல்லைன்னு சொல்லி. மனுஷன் வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் வேண்டாம், பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய தேவை சந்திப்பார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் மறந்து விடக்கூடாது. வேதம் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 11:28 கதை சொன்ன ஒரு காரியம் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள அவர் விசாரிக்கிற தேவன். அவர் சொன்னார், பாரமா கஷ்டமா வேதனை கவலைகளா பாடுகளா நிந்தனைகளா அவமானங்களா என்கிட்ட வாங்க. பலிபீடத்திலே கண்டிப்பாக நமக்கு பதில் உண்டு. இந்த பலிபீடத்தில் நமக்கு பதில் உண்டு. தேவ சமத்துல இருந்து உங்க கவலைகளை வச்சு பாருங்க. இந்த பலிபீடத்தை அந்த கர்த்தர் முகத்தோடு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற நம்ம விசாரிக்கிறது. நம்ம சொல்லல, ஏன் நம்ம இல்லைன்னு சொன்னா, நம்ம ஆளுடைய சமத மனுஷனை தேடி நம்ம பேசுறோம். பலிபீடத்தில் தேவ சமத என்ன செய்யல, நம்ம சொல்லல. அவரை தேடி நம்ம ஆலயத்தை தேடி வரணும். தேவ சமத அதனால காலில் ஆலயத்தை திறந்து கொண்டு இருக்கணும். கவலை எதுவான சரி, கஷ்டங்கள் எதுவான சரி, ஆலயம் திறந்து தான் இருக்கும். வந்து அந்த பலிபீடத்தை முழங்கால போட்டு ஆண்டுடைய சமத கவலைகளை சொல்லி பாருங்க. எல்லாத்தையும் கற்று மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலிபீடம் உங்களுக்கு பதில் தரும். அதுதான் கர்த்தர் நமக்கு தந்த மகிமையான ஒரு பாக்கியம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் வாசிக்கலாம். பிலிப்பியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தில் கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அதை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினால் வேண்டுதலினால் விண்ணப்பனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். நம்ம விசாரிக்கிற தேவன். 3வதாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் விட்டுவிடல, கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? பிரியமானவர்களே, லூக்கா 24வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:27 என்ன சொல்கிறது? மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார், கற்றுக் கொடுக்கிறார். மோசே முதல் தீர்க்கதரிசிகள் என் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து என்ன சொன்னார்களோ, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய ஊழியர்களை குறித்து என்ன சொன்னார்களோ அவர் எல்லாவற்றை கர்த்தர் விளக்கி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஏற்கனவே அவருக்கு கற்றுக் கொடுத்தார். எங்க தெரியுமா? மத்திய 8வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். மத்திய 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மார்க் 8:31 அல்லாமலும்
மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு பிரதான ஆசாரியராலும் வேத பாரதியாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர் சொன்னார், அவருடைய பாடுகள் யாராலே பாடுகிறோம்? மூப்பர்கள், வேதபாரகர்கள், பிரியமானவர்களே, அங்கே ஊழி செய்கிற வேதபாரகர்கள், ஆயக்காரர்கள், பரிசேயரும் கர்த்தருக்கு பாடுகள் எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லா பாடம் அனுபவிப்பேன், ஆனா 3ஆம் நாள் உயிரோடு அனுபவேன். நிலையில கர்த்தர் ஏற்கனவே கற்றுக் கொடுத்தாரு. ஆனா அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம், அவர்களுக்குள்ள இருந்த அந்த அவிசுவாசம், அந்த வசனம் கிரியை செய்யக்கூடாதவர்களுக்கு அவருடைய கண்களுக்கு அது மறைவாக இருந்தது. நிலையில ஏதாச்சும் அவருடைய அவிசுவாசம், அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம், ஏன்னா வீட்டில் நம்பல. அந்த அவிசுவாசம் இந்த வசனம் கிரியை செய்யக்கூடாதவர்களுக்கு, இந்த வசனத்தை நினைவுகூறக்கூடாதவர்களுக்கு அப்படி இருதயத்தில் அது மந்தமாக்கி வைத்திருந்தது. கண்கள் இருண்டடைந்தபடினாலே அந்த வேத வாக்கியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டுமாய் கர்த்தர் தம்மை குறித்து சொன்ன சகல காரியத்தை ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம், 29ஆவது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்படி உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாட்ட கிடையாது. என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை கற்றுக்கொள்ளாம வேற எங்க நினைச்சக்கூடாது. வேதத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒன்றும் புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலயத்தில் கிரியை செய்கிறான்னு சொன்னால் 4 தன்மைகள் வெளிப்படும். அந்த 4 காரியம் ஒரு ஆலயத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா ஆவியானவர் ஆலயத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அவர் கற்றுக் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஆலயத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா 4 காரியங்கள் ஆலயத்தில் சேரும். ஏன்னா பரிசுத்த வேலையை 4 வேலை தான். அந்த 4 வேலையை ஆலயத்தை சேர்த்தே இருப்பார். அந்த 4 காரியம், அந்த 4 தன்மை, ஒரு பிரசங்கமானாலும் சரி, ஒரு பாடினாலும் சரி, ஒரு ஜெபமானாலும் சரி, இந்த 4 காரியம் ஒரு ஆலயத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா ஆவியானவர் ஆலயத்துல இல்லைங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அதுதான் ஆவியானவர் ஆலயத்தில் இருக்கிறாரா இல்லை என்பதற்கு அடையாளம் பார்த்துக்கேன். அந்த 4 காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் 16ஆவது அதிகாரம், யோவான் 16ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆவியானவர் வேலை என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க 8ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து தண்டனம் பண்ணார். ஆலயத்தை கடிந்து கொள்ளுகிற உபதேசம் வரலன்னு சொன்னா ஆவியானவர் அங்க இல்லைன்னு அர்த்தம். அவர் வந்தாலே அதான் அவர் வந்துட்டார்னா 3 காரியத்தை வேதம் சொல்லுது. பாவத்துக்கு தெரிஞ்சவர் கண்டித்து உணர்த்துவார். நான் செய்கிற பாவத்தை அவன் வெளிப்படுத்துவார். 2வது நீதி, உண்மையை குறித்து கதை பேசுவார். 3வது நடக்க போகிற நியாயத்தை குறித்து உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். 4வதாக 13ஆவது வசனம் சொல்கிறது, சத்தியாவியவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்த. வேத வசனம் சத்தியம் அங்க இருக்கும். அந்த ஆலயத்துல சத்திய வசனம் இருக்கும். இந்த 4 காரியம் ஒரு ஆலயத்துல இல்லையா, அங்க ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அங்க ஆவியான கிரியை இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க நம்ம சொல்லியிருப்போம். என்னது பிரசங்கம் வரும்போது சொல்லுவாங்க, குத்தி பேசுறாங்க. குத்தி பேசுறது ஆவியான எங்க வேலை இல்லை, ஆவியானுடைய வேலை. அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். பைபிள் தான் சொல்லுது, பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்ம உண்மை இல்லையா, அவர் நீதியை குறித்து பேசுவார். அவர் பாவத்துக்கு அடிமை இருந்தோன்னு நியாயத்தை குறித்து அவர் பேசுவார். சகல சத்தியத்துக்குள்ள அவர் நம்ம நடத்தி கொண்டே இருப்பார். அதுதான் ஆவியான வேலை. எந்த ஆலயத்துல ஆவியோட கிரியைக்கு நம்ம தடையை சொல்லி இருக்க கூடாது. இதை எப்படி பேசலாம், இதை எப்படி பண்ணலாம், அது ஆவியானுக்கு விரோதமான வார்த்தைகள். புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே ஆண்டவராக இயேசு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கணும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மந்த இருதயம் உள்ளவர்களே. வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரத்தில் வரலாம். லூக்கா 24 அதிகாரத்தில் திரும்ப வரலாம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னதான வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களை பார்த்து கற்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 25வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் கடிந்து புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நம்மளை பார்த்து சொன்னா இருக்க கோபத்துக்கு பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே குழப்பத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏற்கனவே கன்ஃபியூஸ் ஆகி அவனை போயிட்டு இருக்கான். 3 ஆண்டுகால எங்க விசுவாசம் பொய்யான்னு சொல்லி அவன் ஏற்கனவே குழப்பத்தை போயிருக்கான். அதுக்கே ஒரு வார்த்தை, இயேசுவை நாங்க என்ன செய்யல அறியவே இல்ல, இயேசு அறியல, இயேசு கூட்டம் போறாரு, இயேசுல மாற்றவங்களுக்கு தெரியாது. கற்று சொல்ல புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்றாரு. நம்மளை வச்சுட்டு தாடி எப்படி வைத்தியர் என்ன சொல்லலாம்? யோசிப்பாங்க. என் ஆண்டவர் அந்த இடத்துல அவளை கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவளை விசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறார். அவிசுவாசம் கிரியை ஆண்டவரை கடிந்து கொண்ட பிற்பாடுதான் வேத வாக்கியங்கள் முதலாக அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டதோ அதை அவர் வெளிப்படுத்துகிற நீ நான் அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அவர் வேதத்தை கற்றுக் கொடுக்கும் போது, அவர் வேதத்தை நம்மோடு கூட பேசும்போது அந்த வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதுவே நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவருடைய கிரேக்க சபை தன்னை அர்ப்பணிக்கிற சபையாக மாற வேண்டும். இங்கே வேறு வாக்கியங்களை இயேசு பிரசங்கித்த போது அவளை கண்டித்து கொண்டு அந்த இருதயங்களை கடித்து கொண்டு வேதத்தை அவர் விளக்கி காட்டின போது அவருடைய கடிந்துகளுக்கு சீஷர்கள் தன்னை அர்ப்பணித்தபடினால்தான் வேதம் சொல்லுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. 32வது வசனத்தை வாசிக்கலாம். 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கு காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேத வாக்கியங்கள் ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டின போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியாமல். ஏன்னா வசனத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். வேத வாக்கியங்களை கர்த்தர் உபதேசம் பண்ணும் போது, வேத வாக்கியங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணும் போது அந்த சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தபடினால, அந்த வசனம் தனக்குள்ளே வாங்கி கொண்டபடினால அந்த வசனம் அவர்களுக்குள்ள அது பற்றி எரிய ஆரம்பித்தது. அந்த பிரியமானவர்களை தூக்கப்படவில்லை, அவளை சும்மா இருக்க விடவில்லை, அவளுக்குள்ள அந்த வசனம் பற்றி எரிய அது ஆரம்பித்தது. அதான் சொன்னாங்க, நம்முடைய இருதயம் பற்றி எரியவில்லையா? வசனத்துக்கு செவி கொடுத்தால் நம்முடைய உள்ளம் பற்றி எறிய ஆரம்பிக்கும். அவருடைய வசனம் நம்மை பற்றி எறிய ஆரம்பிக்கும். அவருடைய வசனம் நம்மை நிறுத்தும். ஆண்டவர் யோவானை குறித்து யோகஸ்நானத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எழுந்து பிரகாசிக்க விளக்கு சொல்ல, எழுந்துன்னு சொல்ல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிறான். அவன் எரிந்து பிரகாசிக்கிறான். அந்த வெளிச்சம் அது அப்படிதான், அது எரியும். கர்த்தருக்காக அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அவர் கற்றுக் கொடுக்கும் போது வேத வாக்கியம் நாம் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாறும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 4வதாக ஆண்டவர் அவர்களோடு கூட தங்கினார். வேத வாக்கியம் சொல்கிறது பிரியமானவர்களே, 29வது வசனத்தை வாசிக்கிறோம். 24:29. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கிறோம், சாயங்காலமாயிற்று, பொழுது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே கூட தங்கும்படி உள்ளே போனார். ஏன் போனாரு? அவருடைய நோக்கம் என்ன? என் ஆண்டவர் இயேசுவின் நோக்கம் என்ன? அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு நினைச்சோம் கொண்டு போனார். மீண்டும் அவர்கள் ஏன்னா பின்மாறி போனாங்க, விழுந்து போனார்கள், தேவ சமூகத்தை பின்மாறி போனார்கள். மீண்டும் அவர்களை இந்த சாட்டில் நிறுத்த வேண்டிய எருசலேமுக்கு கொண்டு வேண்டும். அதுதான் அவருடைய தரிசனம் பிரியமானவர்களே. எனவே அந்த இரவு அவர்களோடு கூட கர்த்தர் தங்கினார். பிரியமானவர்களே, நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும். நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வரணும். நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வரணும். நம்ம அழகா பாடுவோம், தேவன் தங்கும் எந்த வீடும்
திருப்பதியாகும். அல்லேலூயா. பரமாறுதல், ஐக்கியம், அன்பு பெற்று வாழும். தேவன் தங்குற வீடு வாழும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வீட்டில் பிரவேசிக்கும். ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். சிஷ்யர்கள் அழைத்த போது ஆண்டவர் உள்ளே போனார். அந்த சிஷ்யரோடு அவர் உட்கார்ந்தார். அவரோடு கூட அவர் பேசும்போது அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். அதே போல மகிமையின் ராஜா நம்ம வீட்டுக்கு வரும்போதுதான் நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாறும். அல்லேலூயா. எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். யாரும் அது மாற்று கருத்து அல்ல. எல்லாம் ஜெபம் பண்ண ஒரு வார்த்தை கேட்போம். ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதியும். எப்பமா பண்ணணும். அந்த ஒன்றை நம்ம கேட்க படிச்சிட்டோம். ஆனால் தாவீதுடைய ஜெபம் வித்தியாசமானது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுதான் ஆவிக்குரிய மனிதனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அதுதான் தாவீதுடைய ஜெபம் வித்தியாசமானது. நல்ல வீட்டை கட்டணும். வீட்டை கட்டும்போது ஆண்டவர் சம்மந்தம் சொன்னோம். ஆண்டவரை முதல்ல ஆசீர்வாதம் கேட்கல. முதல்ல சொன்ன என் வீடு உங்க முன்பாக நிலை நிற்கும். நல்ல இல்லையா? என் வீடு உமக்கு முன்பாக நிற்கும். ரெண்டாவது ஆசீர்வாதம். நம்ம எடுத்தோட ஜெபத்தில் ஆண்டவரை என் வீட்டு ஆசீர்வாதியம், என் குடும்பத்தை ஆசீர்வாதியம், எனக்கு 10 லட்ச ரூபா பணம் தேவை, எனக்கு அதை தாரும், எனக்கு அந்த மரம் வளரல, அந்த மரம் வளரணும், தண்ணியை ஊற்றும். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி கேட்கிறோம். ஆண்டுடைய சமத ஜெபம் என்பது கேளுங்க. ஆண்டவரை என் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீடு ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும். ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் போதாது. இன்னைக்கு அநேக வீடுகள் ஆசீர்வாதம். ஏன்னா சத்துல ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். வானத்தில் பூமியில சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறான். லூக்கா 4வது அதிகாரத்துல எனக்கு இஷ்டமானவர்கள் அதை கொடுப்பேன். பிரியமானவர்கள், நம்ம அறியாத ஜனங்கள் நம்மை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத ஜனம், ஆண்டவரை பின்பற்றாத ஜனம் நம்மை விட மேன்மையான நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா வீடு கர்த்தருக்கு நிலை நிற்கிறதா? அதுதான் காரியம். நம்முடைய வீடு கர்த்தருக்கு நிலை நிற்க வேண்டும். வீட்டில் கஞ்சிக்கு வழி இருந்தாலும் சரி, அந்த வழியை தான் சரி, என் வீடு தேவனுக்கும் நிற்குமானால் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். அதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இங்கே அதுதான் கர்த்தர் அவர்களோடு கூட தங்கினார். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 24வது சங்கீதம் 7, 8, 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 24, 7 முதல் 10 வசனம் என்ன காண்பித்து கொடுக்கிறது? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அந்த ராஜா நம்ம வீட்டுக்குள்ள வரணும். பரலோகத்தின் தேவன் நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம வீடு அதற்கென்று தகுதிப்படுத்தப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அதற்கென்று நம்முடைய வீடு ஆயத்தமாக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். மறந்து போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போறோம்னு சொல்லுவேன், பயங்கர தண்ணி தாகம். தண்ணி இல்லைன்னு அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு. பயங்கர தண்ணி தாகம். வீடு வெளியே பார்க்கும்போது அப்படி இருக்குது. பளிங்கு கற்கள் போட்டு அடி வெளியே பார்த்தா ஒரு அட்ராக்ஷன். அந்த வீட்டுக்குள்ள போனா நம்ம தண்ணி குடிக்கிற ஒரு பெரிய ஒரு கவர்ச்சிகரமான வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல தண்ணி கேட்கிறோம். தண்ணி வாசத்தை உள்ள பார்க்கிறோம். வீடு ஃபுல்லா அழுக்கான துணி, வீடு ஃபுல்லா அழுக்கு. வீடு துடைக்கவே இல்லை, வீடு தூக்கவே இல்லை, வீடெல்லாம் அப்படி இருக்குது. பாத்திரத்தை பார்த்தா பாத்திரம் பூசல் அப்படி இருக்குது. அந்த டைனிங் டேபிள் அந்த பாத்திரம் அப்படி இருக்குது. தண்ணி கேட்க தோணணும், தண்ணி கேட்க தோணணும். அந்த வீட்டுக்குள்ள போக தோணுமா? தோணும். நமக்கே அப்படி இருக்குமானா
பரிசுத்தம் உள்ள தேவன் என் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என் வீடு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ள தேவன் என் வீட்டில் வரணும்னு சொன்னால் என் வீடு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட தங்குகிற தேவன். வெளிப்பாடுல கத்த சொன்னார், இதோ வாசம் பண்ணி கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனுமே என்னோட கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இன்றைக்கும் வீட்டு வாசல்கள் தட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நம்முடைய வீடு இன்றைக்கு தகுதி உள்ளதாக இருக்கிறதா? என் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் லாசருடைய சகையுடைய வீட்டுக்கு கர்த்தர் போனார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசனை அறிந்து கொள்ள முடியும். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த வீட்டுக்கு சந்தோஷம் உண்டானது, அந்த வீட்டு பிரியமானதுல ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்க ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு அந்த வீட்டுக்கு போனபடினார். இல்லையா? மத்திய 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல கர்த்தர் ஒரு வீட்டுக்கு அங்கே போகிறார். அங்கே வியாதியில் இருந்த மனிதனை கர்த்தர் குணமாக்குகிறார். இல்லையா? என் ஆண்டவராக இயேசு என் வீட்டில் வந்து என் வீடு சமாதானமாக இருக்கும். கர்த்தர் என் வீட்டில் வந்து என் வீடு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் என் வீட்டில் இருந்த வியாதிகள் மாறும். கர்த்தர் என் வீட்டுக்கு வந்த வறுமைகள் மாறும். கர்த்தர் என் வீட்டுக்கு வந்த என் சூழ்நிலை மாறும். என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். கடைசியாக ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண தேவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாம். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் அங்கேதான் இருந்தார். எப்ப அடைக்கப்பட்ட கண்கள்? 16ஆவது வசனத்துல அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. பிரியமானவில்லை, இங்கு வேதத்தில் 31ஆவது வசனத்துல அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிஞர் பெற்றுக்கொண்டார்கள். கண்கள் திறக்கப்பட வேண்டும். நினைக்கலாம், நான் குருடலாம், நான் குருடி, என் கண்கள் திறந்துதானே இருக்குது. வேதம் சொல்லுது, ஆவிக்கிற கண்கள் இன்றைக்கு நமக்கு அடைக்கப்பட்ட பாவ கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த பாவ கண்கள் திறக்கப்பட்டபடினால்தான் எனக்கு ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ளக்கூடாதவர்களுக்கு இன்னைக்கு பிரியமானவர்களை பொருட்டாட்டம் பிடித்த மக்களை போல இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்துல மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எப்பொழுது அந்த பழத்தை கர்த்தர் சாப்பிடக்கூடாதுங்கிற பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த பழத்தை சாப்பிட்ட போது மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எந்த கண்கள்? ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்ட பாவ கண்கள் திறக்கப்பட்டது. எனவே தான் தன்னை நிர்வாணி என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அதுவே அவனுக்கு தெரியல. ஏன்னா பரிசுத்தம், மாப்பிள்ளை புருஷன் மனைவி நிர்வாணிகளாக இருக்கிறாங்க, ஆனா அறிய முடியல. ஏன்னா பரிசுத்தம், கர்த்தருடைய பரிசுத்தம் இருந்தது. அந்த பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு வந்தது. எப்பொழுது பாவம் செய்தானோ, எப்பொழுது அக்கிரமம் செய்தானோ, அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அன்றைக்கு திறக்கப்பட்ட பாவ கண்கள், இன்றைக்கு மனிதன் அப்படிப்பட்ட கண்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே தான் பிரியமானவர்களே, நம்முடைய பாவ கண்கள் அடைக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசுவை அறிய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க முடியும். ஆகாருடைய கண்களை திறந்தபடினால்தான் அதிகாலையிலே ஓடிக்கொண்ட நீரூற்றவர்கள் பார்க்க முடிந்தது. அந்த நீரூற்றவர்கள் புறப்பட்ட தண்ணீரை அவர்கள் பருகி தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய பிள்ளையாக இஸ்மவேலுடைய ஜீவனை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இந்த 5 காரியங்களை கர்த்தர் செய்தது நடந்த காரியம் தெரியுமா? வாசிக்கலாம் 33ஆவது வசனம். லூக்கா 24:33. அந்நேரமே எழுந்தது எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும் அவளோடு இருந்தவர்கள் கூடியிருக்கிறதை கண்டு அங்கே அவளோடு கூட அவர்கள் இணைந்து கொண்டார்கள்.
இந்த 5 காரியங்களை கர்த்தர் செய்தார். அவருடைய கண்கள் எப்பொழுது திறந்து இயேசுவை அறிந்தார்களோ மீண்டுமாய் அவர்கள் எருசலேமுக்கு செல்கிற பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன மகிமை, இழந்து போன கிருபை, இழந்து போன தேவ பிரசனம், இழந்து போன அழைப்பு, இவெல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பின்மாறி போன வாழ்க்கையில் சோர்ந்து போகாதிருங்க. பின்மாறி போனே இனிமேல் ஆண்டனை சந்திக்க மாட்டாரா, கத்தனை அடித்து நொறுக்கி விடுவாரா, இப்ப ஆண்டவர் நம்மளை அப்படி இப்படி ஒண்ணு யோசிக்கா. பின்மாறி போனாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாற்றுகிற கர்த்தர் நம்மை மீண்டுமாய் எருசலேமை கொண்டு வருகிற தேவன். எருசலேமை விட்டு நீங்க பின்மாறி போயிருக்கிறோம், எருசலேமை விட்டு நீங்கள் வெளியேறி இருக்கலாம் பிரியமானவர்களே, தேவ சமத்தை விட்டு நீங்கள் மாறி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே என் தேவனுடைய அன்பு நம்மை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். மீண்டும் உங்களை எருசலேமிலே சேர்க்கும் வரையிலும், இழந்து போன ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையிலும், இழந்து போன கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் வரையிலும், இழந்து போன வரங்களை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் என் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்குமே தவிர அது ஒரு நாள் உங்களை விட்டு விலகாது. இந்த சீஷர் மீண்டும் எருசலேம் வரும் வரையிலும் என் ஆண்டவர் அவரோடு கூட தான் இருந்தார். எருசலேமுக்கு எப்பொழுது பிரயாணம் பண்ண தீர்மானம் பண்ணாங்களோ அப்பொழுது ஆண்டவர் விட்டு மறைந்து போனார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இனி அவருக்கு மரணம் இல்லை. இனி அவருக்கு மரணம் இல்லை. இனி அவர் நம்ம உலகத்தின் முடிவாக நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட நம்மை நடத்துகிற கிருபையுள்ள தேவனாக. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், என்னை விசாரிக்க யாரும் இல்லை கலங்கி போகாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வசிக்கிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் நான் அடிக்கடி சொல்ல மீண்டும் மீண்டும் இழந்து போன சகலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட நம்ம நடத்த நல்ல தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நம்ம தரும்படியாக, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம தரும்படியாக, நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக அவருடைய சபையில் அர்ப்பணித்து சொல்லுவோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.